படுமோசமாக பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த படுகொலையை செய்வதற்கு காரணமாக இருந்தவர் ஒரு புலனாய்வு பணிப்பாளர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் சொல்லியிருக்கின்றார். அதற்குரிய பொறுப்பாளி சவேந்திர சில்வா என்றும் சொல்லியிருக்கின்றார். ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் சுயமாக முன்வந்து சுயாதீனமாக சில வாக்குமூலங்களை ஊடகங்களுக்குள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அண்மையில் அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் ஒரு நல்ல விடயத்தை சொல்லியிருந்தார். அதாவது துயிலும் இல்லங்களை இந்த சாட்சியம் என்பது யுத்தத்தில் தலைமை தாங்கிய சரத் பொன்சேகா அவர்கள் இந்த விடயத்தை ஒப்புக்கொண்டிருக்கின்றார். வெள்ளைக்கொடியோடு வந்தவர்கள் கூட இருக்கின்றது. இவற்றை நீங்கள் கையாள வேண்டும் என்பதை குறிப்பிட விரும்புகின்றேன். அடுத்த கட்டமாக சொல்ல வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், நாட்டில் என்ன நடக்கின்றது என்று பார்க்கின்ற போது நீங்கள் நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டும், ஊழல் மோசடிகளை தடுக்க வேண்டும், பாதாள உலகத்தை கட்டுப்படுத்த வேண்டும், போதைப் பொருளை இன்றைய வரவு செலவு திட்ட விவாதத்தில் இந்த விவாதத்தினை இரண்டு வகையில் நோக்க முடியும். முதலாவது வகை அறிவியல் பூர்வமாக புள்ளிவிபரத்தை அடிப்படையாக கொண்டு அணுகிக் கொள்ளுகின்ற ஒரு அணுகுமுறை. இரண்டாவது அணுகுமுறை வடக்கு கிழக்கில் பாதிக்கப்பட்ட மக்களின் குரலாக இந்த வரவு செலவு திட்டத்தை பார்க்கின்ற அணுகுமுறை. முதலில் இந்த வரவு செலவு திட்டத்தில் காணப்படுகின்ற விடயங்களை அறிவியல் பூர்வமாக புள்ளிவிபர ரீதியாக பார்க்கின்ற போது, கடந்த ஆண்டில் 2025ஆம் ஆண்டில் துண்டு விழும் தொகை என்பது மொத்த தேசிய உற்பத்தியில் 6.5% காணப்பட்டிருக்கின்றது. அதேவேளை இந்த முறை அந்த துண்டு விழும் தொகையானது மொத்த தேசிய உற்பத்தியில் 6.2% குறைந்திருக்கின்றது. அதாவது துண்டு விழும் தொகை குறைந்திருக்கின்றது, 0.3% குறைந்திருக்கின்றது. ஒரு காலத்தில் யுத்தம் நடைபெறுகின்ற போது சொல்லுவார்கள், நாட்டில் குண்டு விழும் தொகை அதிகரிக்க துண்டு விழும் தொகையும் அதிகரித்து கொண்டு செல்கின்றது என்று சொல்வார்கள். இப்போது யுத்தம் முடிவடைந்த நிலையில் 0.2% இந்த துண்டு விழும் தொகை குறைந்திருக்கின்றது என்பது ஒரு சாதகமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. இதைவிட நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை பார்க்கின்ற போது 4.8% இந்த பொருளாதார வளர்ச்சி உயர்ந்திருக்கின்றது என்கின்ற ஒரு சாதகமான விடயம் காணப்படுகின்றது. இதைவிடவும் இன்னும் ஒரு விடயத்தை எடுத்து பார்க்கின்ற போது, வட்டி வீதம் என்பது நிதி உறுதிப்பாட்டை நிர்ணயிக்கக்கூடிய விதத்தில் 9.3% குறைந்திருக்கின்றது என்ற விடயம் சொல்லப்படுகின்றது. அதைவிட 2022ஆம் ஆண்டிலிருந்து அரசின் கடன் நிலை 114% இருந்து அது 96% குறைந்திருக்கின்றது என்ற கருத்து சொல்லப்படுகின்றது. இதையும் விட தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு 400 ரூபாயால் உயர்த்தப்பட்டு அது 1750 ரூபாயாக காணப்படுகின்ற என்ற விடயம், பிரஜா சக்தி விடயம், மகளிரின் தொழில் பங்களிப்பு என்கின்ற விடயம் எல்லாம் சாத்தியமாக காணப்படுகின்ற. அதேவேளை இந்த வடக்கு கிழக்கு இது புள்ளிவிவர ரீதியாக காணப்படுகின்ற அனுகூலமான விடயங்களை கூறியிருக்கின்றேன். அடுத்ததாக வடக்கு கிழக்கு பகுதியில் காணப்படுகின்ற மக்கள் என்ன நினைக்கின்றார்கள், என்ன சொல்லுகின்றார்கள், அவர்களுடைய குரல் எப்படி இருக்கின்றது என்பதை பற்றி நான் சுட்டிக்காட்ட வேண்டும். ஏனென்றால் அந்த பிரதேசத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் இந்த கருத்தினையும் சொல்ல வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கின்றது. அந்த வகையில் இந்த அரசாங்கம் ஊழல், மோசடி, லஞ்சம், போதை வஸ்து செயற்பாடு, அடுத்ததாக சொல்லப்போனால் பாதாள உலக செயற்பாடு என்பவற்றையெல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டு வருகின்றது என்ற விடயத்தை நாங்கள் சாதகமாக பார்க்கின்றோம். அதேவேளை இந்த நாட்டில் சட்டவாட்சி நடைபெற வேண்டும், மக்களை மையமாக கொண்ட ஆட்சி இடம்பெற வேண்டும், வெற்றிகள் என்பது அடிமட்ட மக்கள் வரை கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பது இந்த வரவு செலவு திட்ட அறிக்கையின் முன்னுரையாக அது காணப்பட்டது. அந்த அடிப்படையில் நோக்குகின்ற போது இந்த ஊழல், மோசடி, லஞ்சம், பாதாள உலக செயற்பாடு மற்றும் போதை வஸ்து பிரயோகம் என்பன ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்வது போன்று அடுத்த விடயமாக நோக்க வேண்டிய விடயம், இந்த நாட்டில் புரையோடி போயிருக்கின்ற தேசிய இனப்பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும். இந்த தேசிய இனப்பிரச்சினை தீர்க்கப்படுவதும் வரவு செலவு திட்டத்திற்கு ஒரு சாதகமாக அம்சமாக அமையும். அதாவது இந்த பிரச்சினை தீர்க்கப்படுமாக இருந்தால் எமது புத்திஜீவிகள், பொருளாதார விற்பனர்கள், நாடு கடந்து வாழுகின்றவர்கள் இந்த நாட்டுக்குள் வருகின்ற போது இந்த நாட்டின் பொருளாதாரத்தை வடக்கு கிழக்கில் மாத்திரமல்லாமல் நாடு பூராகவும் உயர்த்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனவேதான் இந்த தேசிய இனப்பிரச்சினை பற்றி கூறுகின்றோம்.
இறுதி யுத்தத்தின் போது 2009ஆம் ஆண்டு இந்த இறுதி யுத்தம் முடிவடைந்திருக்கின்றது. 16 ஆண்டுகள் கழிந்திருக்கின்றது. இந்த இடத்தில் என்ன நடந்திருக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையில் 2012ஆம் ஆண்டு காலப்பகுதியில் சொல்லப்பட்ட விடயம் என்னவென்றால், இறுதி யுத்தத்தின் போது நடைபெற்ற விடயங்கள் தொடர்பாக பொறுப்பு கூறல் என்கின்ற விடயத்தை கையில் எடுக்க வேண்டும் என்ற விடயம் சொல்லப்பட்டது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த இறுதி யுத்தத்தின் போது ஒரு பெரிய மனித உரிமை பேரவலம் இடம்பெற்றது, மனித உரிமை மீறல் நடைபெற்றது. அதன் போது அரசு பொறுப்பு கூற வேண்டும், அடுத்ததாக உண்மைகளை கண்டறிய வேண்டும், பரிகார நீதி வழங்க வேண்டும், மீண்டும் இந்த அவலங்கள் ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் சொல்லப்பட்டன. ஆனால் இன்னும் அந்த விடயங்கள் நிறைவேற்றப்படாமல் இருப்பது வேதனைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. என்றால் நாட்டின் பொருளாதாரத்தோடு இந்த பிரச்சனைக்கு மிகவும் நெருக்கமான தொடர்பு இருக்கின்றது. எங்களை பொறுத்த மட்டில் வடக்கு கிழக்கில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள், காணாமல் ஆக்கப்பட்ட மக்கள், கைதிகளாக இருக்கின்ற அரசியல் கைதிகள் என்ற விடயம் சார்பாகவும் எமது மண்ணில் காணப்படுகின்ற சில நில அபகரிப்புகள் தொடர்பாகவும் பேச வேண்டி இருக்கின்றது. இந்த இடத்தில் நான் ஒரு விடயத்தை சொல்ல விளைகின்றேன். குறிப்பாக சொல்லப்போனால் கடந்த காலத்தில் ஏற்பட்ட சில நிர்கதியான விடயங்களை பற்றி சொல்ல வேண்டும். கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரிய வேண்டும், பாலியல் பலாத்காரங்கள், பாலியல் வன்கொடுமைகள் நடைபெற்றிருந்தன. மத்திய முகாம் என்கின்ற இடத்தில் கோணேஸ்வரி என்கின்ற ஒரு தாய் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். அதே போன்றுதான் சாரதாம்பாள் புங்குடுதீவில் கொலை செய்யப்பட்டிருந்தார். அதே போன்று கிருஷாந்தி சுண்டிக்கொழியில் கொலை செய்யப்பட்டிருந்தார். அடுத்ததாக இசைப்பிரியா என்கின்ற ஒரு ஊடகர், விடுதலை புலிகளின் ஊடகர், அவரும் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த இடத்தில் ஒரு முக்கியமான தகவலை ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் சுயமாக முன்வந்து சுயாதீனமாக சில வாக்குமூலங்களை ஊடகங்களுக்குள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த இசைப்பிரியா என்கின்ற அந்த பெண் படுமோசமாக பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த படுகொலையை செய்வதற்கு காரணமாக இருந்தவர் ஒரு புலனாய்வு பணிப்பாளர் ஹபில கெந்த விதாரண என்கின்ற விடயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். அத்தோடு ஜெயசூரிய என்பவரை பற்றியும் சொல்லியிருக்கின்றார். இந்த இடத்தில் நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், இந்த சாட்சியம் என்பது யுத்தத்தில் தலைமை தாங்கிய சரத் பொன்சேகா அவர்கள் இந்த விடயத்தை ஒப்புக்கொண்டிருக்கின்றார். வெள்ளைக்கொடியோடு வந்தவர்கள் கூட படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் சொல்லியிருக்கின்றார். அதற்குரிய பொறுப்பாளி சவேந்திர சில்வா என்றும் சொல்லியிருக்கின்றார். எனவே இந்த இடத்தில் இந்த உள்நாட்டு பொறிமுறையை பற்றி இந்த அரசாங்கம் அடிக்கடி வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது. உள்நாட்டு பொறிமுறையை பற்றி வலியுறுத்துகின்ற அரசாங்கத்திற்கு யுத்தத்திற்கு தலைமை தாங்கிய தளபதி சரத் பொன்சேகா அவர்கள் வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார். எனவேதான் இந்த இடத்தில் இந்த விடயம் ஆராயப்பட வேண்டும். இது உங்களுடைய அரசாங்கத்தின், என்பிபி அரசாங்கத்தின் உங்களுடைய சாட்சியங்கள் தானாக கிடைத்திருக்கின்றது. இவற்றை நீங்கள் கையாள வேண்டும் என்பதை குறிப்பிட விரும்புகின்றேன். அடுத்த கட்டமாக சொல்ல வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், நாட்டில் என்ன நடக்கின்றது என்று பார்க்கின்ற போது நீங்கள் நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டும், ஊழல் மோசடிகளை தடுக்க வேண்டும், பாதாள உலகத்தை கட்டுப்படுத்த வேண்டும், போதைப் பொருளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று செயற்படுகின்றீர்கள். நாங்கள் அதனை பிழை என்று சொல்லவில்லை, வரவேற்கின்ற அதே வேளை இந்த தேசிய இனப்பிரச்சினை சம்பந்தமாகவும் உங்களுடைய செயற்பாடுகள் மிகவும் துரிதமாக கையாளப்பட வேண்டும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் இந்த உள்நாட்டு பொறிமுறை என்ற செயல்பாட்டினூடாக எந்த ஒரு சாதகமான தன்மையும் சாதகமான சமிக்கையும் எங்களுக்கு காட்டப்படவில்லை. எனவேதான் நான் இதனை சொல்லுகின்றேன். இந்த விடயத்தில் சொல்லிக்கொண்டு அடுத்ததாக நான் விடயத்திற்கு வருகின்றேன். இந்த வரவு செலவு திட்டத்தில் எடுத்து பார்க்கின்ற போது எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த மட்டில் கிரான் பாலம் என்கின்ற விடயம், பொண்டுகள் சேனை பாலம் என்கின்ற விடயம், முந்தனையாறு நீர்த்தேக்கம், அந்த நீர்ப்பாசன திட்டம் என்பன தொடங்குவதற்கான நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த விடயத்தை நான் சாதகமாக பார்க்கின்றேன், அதனை வரவேற்கின்றேன். அதேவேளை இன்னும் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும். மக்களின் குரலாக அவர்கள் எங்களுக்கு அனுப்புகின்ற கடிதங்கள் அல்லது வாட்ஸ்அப் செய்திகளை எடுத்துக்கொண்டால், மக்களுக்கு அடிப்படை தேவையாக இருப்பது குடிநீர். இந்த குடிநீர் என்கின்ற விடயம் ஏறத்தாழ 65% மக்களுக்குத்தான் கிடைத்திருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். அப்படி என்றால் 35% மக்கள் கூடுதலாக இந்த வடக்கு கிழக்கில் காணப்படுகின்றார்கள்.
ஆகவே சுத்தமான குடிநீர் வழங்குகின்ற விடயத்தில் காலத்தை தாமதிக்க கூடாது. அநேகமான மக்கள் அசுத்தமான குடிநீரை அருந்துவதன் காரணமாக அவர்கள் சிறுநீரக நோயாளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒன்றுதான் அண்மையில் அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் ஒரு நல்ல விடயத்தை சொல்லியிருந்தார். அதாவது துயிலும் இல்லங்களை அப்படியே மக்களின் எண்ணத்திற்கு you have 2 more minutes. ஓகே, துயிலும் இல்லங்களை விடுவிப்பது பற்றியும் சொல்லியிருந்தார். ஆகவே அந்த விடயங்களும் நடைபெற வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன். இதைவிட தி ஃபினான்ஸ் கம்பெனி என்கின்ற நிறுவனம் கடந்த காலத்தில் பல வாடிக்கையாளர்களின் நம்பிக்கைக்குரிய நிறுவனமாக இருந்தது. அந்த நிறுவனம் இப்போது மூடப்பட்டதனால் அதில் முதலீடு செய்த வாடிக்கையாளர்கள் பலர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் மிகவும் வேதனையோடு இருக்கின்றார்கள். நீண்ட காலமாக அதற்குரிய சாத்தியமான பதில் கிடைக்க வேண்டும் என்று